அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பேரு போல வாய்ந்த அலைவிரி பொன்னா நகரத்தின் பெயர் என்ன? சுண்ட மேட்டில் எழுந்தக்கூடிய கோசேரி பட்டி. மேட்டூர்ல எழுந்திருக்கக்கூடிய அப்புறம் கோச்சேரி அதேதான். சுண்ட மேட்டூருக்கு அருகாமையில அதேதான். ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன கொலைக்கு சாமி என்ன கேக்குறாங்க? ஓய் எக்கச்சக்க வார்த்தைகள் வேண்டாம். சரி ஓய் சாமி கிட்ட கொஞ்சம் வாய் அடக்கமா பேசு. இன்னைக்கு தாண்டாப்பா அப்பங்கார வாயை திறந்துக்கிறோம். ஓடி போடியா தாயாக விளங்கக்கூடிய பள்ளியம்மா அம்மா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க உடல்நிலை நலமாகி விட்டார். மாதம் நமக்காக அவர் சொத்திலிருந்து அன்பளிப்பு செய்கிறேன் என்று அம்மாவை வேண்டிக் கொள்கிறார்கள். உடல் நலமாகப்பட்டது நல்லபடியாக இருக்க எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். தாயாக விளங்கக்கூடிய மாசாத்தியம்மா அவர்கள் நம்ம நாடகத்திற்காக அவர் சொத்திலிருந்து பல ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார். குடும்பம் ஏற்போன பக்கம் போர் போல விளைந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வளர எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் இந்த பச்சையம்மனுக்காக மாதம் அமாவாசை திங்கள் பச்சையம்மன் நாடக சபா மற்றும் இதர நாடக நடிகர்கள் எல்லாம் இணைந்து நடத்தக்கூடிய ஆனால் தெருக்கூத்து நாடகம். ஆமாமா, இது எத்தனாவது மாதம்? 39வது மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் நமக்காக தாயாக விளங்கக்கூடிய ஆனா மாதுவாதியர்கள்லாம் போனப்பெல்லாம் வெத்தலை கட்டுக்கட்டா எடுத்து கொடுக்குது யாரு? வெத்தலைக்காரம்மா. ஆமா, அம்மா பேரு விஜயம்மா. ஆமா வெத்தலை உனக்கு மட்டும் தானே கொடுக்குது, எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. வெத்தலைக்காரம்மா அவர் செய்யக்கூடிய தொழிலாகப்பட்டது. ஆனால் இந்த பச்சையம்மன் சொன்னது எவ்வாறு ஆண்டுக்காண்டு ஓங்கி வளர்ந்தோ அதுபோல அவர் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வளர எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். ஆனா நமக்கு என்று அன்னதானம் அளிப்பதற்காகவே தனியா ஒரு குரூப்பே சேர்ந்திருக்கிறாங்க. சரி யாருங்க? நமக்கு மட்டுமல்ல, நீங்க கூத்து பார்க்க வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் அளிக்கக்கூடிய ஆனா ஒருத்தர் பேர் சொல்லி. ஆமா அந்த நற்பணி மன்றத்தாரோ ஆனால் ஊர் பட்டக்காரரு கோயில் தர்மகர்த்தா அனைவற்ற பேரும் இந்த கூத்து பார்க்க வந்திருக்கிறீங்க எல்லாரும். எப்படி இருக்க வேண்டிய தெரியும். அருகு போல் வேறு ஒன்றிய ஆலிலை தலைதளித்து மூங்கில் போல் கிளைகளைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி இந்த பச்சையம்மன் சொன்னது எவ்வாறு ஆண்டுக்கு ஆண்டு ஓங்கி உள்ளதோ அது போல அவர் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். ராமோஜயா. அது மட்டுமல்ல, நமக்காக அன்பளிப்பு செய்த பச்சைப்பள்ளி கைத்தறி நெசவாளர். ஆமா, நெசவாளர் சங்கத்தினர் நமக்காக வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினால் நமக்காக 5001 ரூபாய் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். 5001 ரூபாய். ஆமா, சரி. அவர் செய்கின்ற தொழிலும் போகின்ற போக்குவரத்திலே எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வாழ எல்லாம் வல்ல அம்மனை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பு செய்த கோத்தபாடியை சேர்ந்த கோயிந்தன் ஐயா அவர்களோ குமார் ஐயா அவர்களோ நம்ம தாயாக விளங்கக்கூடிய மாரம்மா அவர்களோ நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவர் குடும்பமும் எந்த முகமானாலும் தங்க முகமாகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக வளர எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். இன்று அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன சொன்னால் தெரியும். இப்பதான் நான் வந்திருக்கிறேன்.
ஆமா. இதுக்கு முன்னாடி நாடகம் ஆடிட்டு தான் இருந்தீங்க. ஆமா. எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல. தெரியல. தெரியல ஆயாவா? தெரியல சாமி. பகவானே. அல்வா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய அபிமன்னன் கொன்ற மாலை. ஓ அபிமன்யு கொன்ற மாலை. 13ஆம் நாள் யுத்தம். ஓ 13 நாள் யுத்தம். இந்த நாடகத்தில் நான் யார்? யார்? என்னுடைய பெயர் என்ன? பெயர் என்ன? சொல்ல வேண்டும் அல்லவா? பகவானே. அறிந்தாயா என்ன? இன்னைக்கு நான் அடுத்த வாரம் தான் அறியணும். என்னத்த? இந்த வாரம் காசு இல்லை சாமி. எதுக்குப்பா? நீங்க தான் அடிச்சடி கேட்டீங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை அறிந்தாயா என்ன? இன்னொரு முறை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்கள். அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சே பேசுறாங்க. இன்னைக்கு அடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான். ஹரிஹரி மூலம் என்று ஐயா இங்கத்தான் ஒரு நாடகாரன். நீங்க ஒரு குசல நாடகம் ஆடுறீங்க. கண்ணன், கண்ணன், மணிவண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோவிந்தன், கோபாலன், கோபாலன், நந்தநந்தனன், நந்தநந்தனன், கேசவன், கேசவன், சீனிவாசன், சீனிவாசன், வெங்கடேசன், வெங்கடேசன். இப்படி சொல்லக்கூடிய என்னுடைய பெயரோ ஸ்ரீமந்த கண்ணன். ஓ நீங்க தான் சீமன கண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன். ஓ ஸ்ரீமந்த கண்ணன். ஆமா. சரி சரி. அப்படி ஸ்ரீமந்த கண்ணன் இருந்தாலும் ஆண்டு வரக்கூடிய நாடு நகரம் என்னையும் பெற்றார்களே. தாய் தந்தை யார்? யாருமா? யாரு பகவான்? நான் எதற்காக இந்த உலகிலே கண்ணனாக பிறந்தேன்? பிறந்தீங்க. நான் எடுத்த அவதாரங்கள் என்ன? என்ன? அகத்திலே 1008. ஓ அகத்திலே 1008. ஆமா. யுகத்திலே 108. ஓ யுகத்திலே 108. நான் தாங்கிய தச அவதாரங்கள் 10. ஓ தசாவதாரமோ 10. ஆமா. சரி. அப்படி என்ன அவதாரம் எடுத்து என்ன எதற்காக? அந்த சோமுகன நாடு கொள்ளா
எதற்காக எடுத்தேன்? எதற்கு எடுத்தீங்க? அவதாரமாக மச்சம் என்ற மீன் அவதாரம் எடுத்தேன். ஓ, மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம். சரி, எதற்கு? ஆனால் சோமகாசூரனாகப்பட்டவன் என் மகனாக விளங்கக்கூடிய பிரம்மனிடத்திலே இருக்கக்கூடிய சுருதி என்ற புக்கை திருடி சென்றான். சுருதி என்ற புக்கை, வேதத்தை திருடி செல்ல. சரி, அப்படி திருடி சென்று எங்க சென்றான்? எங்கே? பார்க்கடலிலே ஒளிந்து கொண்டான். பார்க்கடலில். சரி, அவன் எப்படி வளத்தை பெற்றவன்? எப்படி? இரவிலும் தூக்கம் இல்லாமல் பகலிலும் தூக்கம் இல்லாமல் எந்த ஒரு ஜீவன் இருக்கிறதோ அதன் கையால் மடிய வேண்டும் என்று வளத்தை பெற்றான். இரவும் தூங்காத பகலும் தூங்காத கூடாது. அப்பேற்பட்ட ஜீவன் ஆமா, யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஜீவன்கள் பொட்டிக்காரன், மத்தளக்காரன், குடலுக்காரன் அதிலும் பகல்ல தூங்கிடுவாங்க. அதிலும் தூங்க மாட்டாங்க. தூங்கி போயிருவாங்கடா. அதிலும் போய் அப்படி இரவிலும் தூக்கம் இல்லாமல் பகலிலும் நித்திரை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஜீவன் என்ன? மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன். ஆமா, சரி, அந்த மீன் அவதாரத்தை எடுத்து சோமகாசுரனை மடித்து வேதத்தை மீட்டு வந்தேன். சரி, இரண்டாவதாக என்ன அவதாரம் எடுத்து? என்ன? ஆனால் இந்த அகில உலகத்திலே நரை திரை பிணி மூப்பு என்று சொல்லக்கூடிய நோய் தேவர்கள் அமிர்தம் கிடைத்தார்கள். ஆமா, சரி, எப்படி தெரியுமா? எப்படி? பார்க்கடலை பாண்டவாக வைத்து மந்திரகிரி மலையை மத்தாக செய்து சரி, சந்திரனை தூணாக நிறுத்தி வாசு என்னும் நாகத்தற்பை தன்னை கயிறாக பூட்டி வாழ்புறமாகவும் தலைபுறமா என்று அமிர்தம் கிடைத்தார்கள். சரி, அப்பொழுது அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது. ஆனா இழுகையில இழுக்க இழுக்க ஒருபுறமாக சாய் விட்டது. அப்பொழுது நான் என்ன செய்தேன்? அவதாரம் எடுத்து என் முதுகினால் அந்த மந்திரகிரி மலையை தாங்கி விடுத்தேன். முதுகினால்? ஆமா. சரி, மூன்றாவதாக வராகம் என்ற பன்றி அவதாரத்தை எடுத்தேன். வராகம் என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம். சரி, மூர்த்தி தேவர்களிலே நான் தான் பெரியவன் நீதான் பெரியவன் என்று வாக்குவாதம் வந்தது. சரி, அப்பொழுது எனக்கும் என் மகனுக்கு வாக்குவாதம் ஏற்பட என் மைத்துனனாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்தார்? தேவர்களுக்குள் இப்படி சண்டை வந்தால் உலகம் தாங்காது என்பதற்காக ஒரு போட்டி வைத்தார். ஒரு போட்டி? ஆமா. சரி, எப்படி தெரியுமா? எப்படி? இந்த மகனாகப்பட்ட பிரம்மனோ யார் ஒருவர் சிவபெருமானுடைய அடிமுடியை பார்த்து வருகிறார்களோ அவர்களே உலகில் பெரியவர் என்று சொன்னார். சிவபெருமான அடிமுடியை பார்த்து வருவார்கள். ஆமா. சரி, அப்பொழுது என் மகனாகப்பட்ட பிரம்மதேவன் என்ன செய்தார்? அண்ணா ரூபம் கொண்டு ஆகாய மார்க்கமாக அவர் முடியை பார்ப்பதற்காக சென்றார். சரி, அப்படி செல்கின்ற பொழுது அவர் போகின்ற வழியிலே சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலே இருக்கக்கூடிய தாளம்பூ கன்னியாகப்பட்டால் பூலோகம் வந்து கொண்டிருந்தார். பூலோகம்? ஆமா. சரி, அப்படி வருகின்ற பொழுது அந்த பிரம்மதேவனாகப்பட்ட என்ன செய்தார்? அரிய தாளம்பூ கன்னியே, எனக்காக ஒரு பொய் பேச வேண்டும். ஒரு பொய்? எனக்காக பொய் பேசவில்லை என்றால் உங்களுக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன் என்று சொன்னார். சாபம்? ஆமா. சரி, அந்த பிரம்மனுடைய சாபத்திற்கு பயந்து சிவபெருமான இடத்திலே என்ன பொய் உரைத்தால்? என்ன? சிவபெருமானே, இந்த பிரம்மதேவராகப்பட்டவர் உங்களுடைய ஜடாபாரத்தை பார்த்தார் என்று பொய் சொன்னார். சரி, அதை சிவபெருமான் தன் ஞானத்தால் பார்த்துவிட்டு அடியே தாளம்பூ கண்ணியே, சிவபெருமானுடைய ஜடாபாரத்திலே இருக்கின்ற அகந்தையிலே இப்படி ஒரு பொய் பேசிவிட்டாய். இன்று முதல் உனக்கு எந்த ஒரு ஆலயத்திலும் பூஜைக்கு உதவாமல் போய் என்று சாபத்தை கொடுத்தார். பூஜையில உதவாத போ அப்படின்னு எந்த கோயிலையுமே தாளம்பூ வந்து பூஜை வராது. ஆமா, தாளம்பூ பூஜைக்கு உதவாது. ஆமா. சரி, அதற்கு பிரம்மதேவனுக்கு எப்படி சாபத்தை கொடுத்தார்? எப்படி? மும்மூர்த்தி கடவுளிலே ஒரு கடவுளாக இருந்து இப்படி ஒரு பொய்யை பேசிவிட்டாயே, இன்று முதல் உனக்கு பூலோகத்திலே ஆலயம் இல்லாமல் போட்டு பிடிதா சாபத்தை கொடுத்தார். ஆலயமே இல்லாத? ஆமா. சரி, இன்னைக்கும் பூலோகத்தில் பிரம்மனுக்கு ஆலயம் கிடையாது. சரி, பிரம்மனுக்கு ஆலயம் கிடையாது. சரி, அப்பொழுது நான் என்ன செய்தேன்? அன்று அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து அவருடைய பாதத்தை வருடினேன். ஆமா. சரி, அப்படி வருட பொழுது அந்த சிவபெருமான் என்ன செய்தார்? ஐயோ, நமது மைத்துனனாகப்பட்டவர் நாம் காலை தொடுகிறாரே என்று குமிஞ்சி என்னை தூக்கினார். சரி, அப்பொழுது அவர் ஜடாபாரத்தை பார்த்தேன். அப்பொழுதுதான் சிவபெருமான் ஜடாபாரத்தை பார்த்தீங்க. சரி, அப்பொழுது எடுத்தது நான் பற்றிய அவதாரம். சரி, இப்படி என் அவதாரங்களை சொல்லிக் கொண்டு போனால் நேரமாகிவிடும். அதனால இப்பொழுது கண்ணனாக பிறந்திருக்கிறேன். 8ஆம் போர் கண்ணனாக. எதற்காக? 8ஆம் போர் கண்ணனாக எதுக்கு பிறந்தீங்க? எதற்காக? எதற்கு? என்ன காரணம்? என்ன காரணம்? போர்வட்டி போர்வட்டி மாமனை தடுப்பல்ல.
தேவகி ரோகிணிக்கும் சரி. வசுதேவ மன்னனுக்கும் நான் 8வது கண்ணனாக எதற்காக பிறக்க வேண்டும்? எதற்கு? என் தாய் மாமனாகப்பட்ட கம்சனை மடிப்பதற்காக நான் 8வது கண்ணனாக பிறந்தேன். சரி சரிங்க. இதற்காக என் தாய் மாமனே மடிக்க வேண்டும். எதற்கு மடிக்க வேண்டும்? என்ன காரணம்? ஆனால் என் தாயாகப்பட்ட தேவகி ரோகிணிக்கும் வசுதேவ மன்னனுக்கு திருமணத்தை செய்து ஆனால் திருமணத்தை செய்து மதுரைக்கு அனுப்பி வைக்கும் பொழுது ஆனால் என் தாயாகப்பட்டவர் கேட்டார்களாம், எப்படி? அண்ணா இப்பொழுது என் திருமணத்தை செய்து என் மன்னவர் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறீர்கள். இனிமேல் நான் எப்ப வருகிறேனோ எப்பொழுது போய் பார்ப்பேனோ அதனால இதோ நமது நாட்டிலே இருக்கக்கூடிய ஆனால் வனப்புதுமைகளை பார்த்து வரலாம் என்று வனத்திற்கு சென்றார்களாம். ஓ, வனத்திற்கு. சரி. வனத்திற்கு சென்று என் தாய்மார்களுக்கு இருவருக்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டதாம். ஓ, தண்ணீர் தாகம். ஆமா. சரி. அப்படி தண்ணீர் தாகம் ஏற்பட என் மாமன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஆலமர நிலையிலே அமர்ந்து வைத்து விட்டு சரி. தண்ணீர் எடுக்க சென்றாராம். ஓ, தண்ணீர் அடிக்க. ஆமா. சரி. அப்படி போகின்ற பொழுது என் தாய்மார்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆனால் அங்க ஒரு மாமரமாக இருந்ததாம். ஓ, ஒரு மாமரம். ஆமா. சரி. அந்த மாமரத்திலே ஒரே ஒரு மாங்கனி. ஓ, ஒரே ஒரு மாங்கனி. ஆமா. சரி. இதை பார்த்த உடனே தாய்க்கு ஆசை வந்து விட்டது. ஓ, ஒரு ஆசை. ஆமா. சரி. அப்படி வரும் பொழுது ஆனால் என் மாமன் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆலமர நிலையிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் அண்ணா என்ற ஒரு வார்த்தை சொன்னால் அக்கணமே அங்க வருவேன் என்று சொல்லி சென்றார். அண்ணா என்று ஒரு சொல் கொடுத்தா அக்கடமே அங்க வந்து நிற்பேன். ஆமா. சரி. அப்படி என்று சொல்லி போகும் பொழுது என் தாய்மார்கள் அண்ணா அபயம் என்று சொல்ல அக்கணமே அங்க வந்தார். சரி. பொழுது என்ன தங்கே வேண்டும் என்று கேட்க எங்களுக்கு அந்த மாங்கனி வேண்டும் என்று சொன்னார். ஓ, அந்த மாங்கனி வேண்டும். ஆமா. அப்படின்னு சொன்னார். ஆமா. சரி. தங்கை சொன்னதுக்கு மறுபேச்சு இல்லாமல் என் மாமனை பறித்து கொடுக்க ஆனால் அந்த மனத்திற்காக வித்தியாகப்பட்டவர் 1000 ஆண்டுகளாக தவம் இருந்தாரா. அந்த கனியை என் தாய் பறித்து வாங்கவும் அந்த முனிவர் அங்கு வரவும் சரியாக இருந்ததாம். சரி. அப்பொழுது முனிவராகப்பட்டவர் பார்த்துவிட்டு இந்த கனியை யார் பறித்தது என்று கேட்க ஆனால் கம்சராஜன் சொன்னாராம், ஐயா இந்த கனியை என் தங்கைமார்களுக்கு நான் தான் பறித்து கொடுத்தேன் என்று சொன்னார். சரி. ஆனால் அந்த முனிவர் என்ன சொன்னார்? ஐயா இந்த கனிக்காக நான் 1000 ஆண்டுகாலம் தவம் இருக்கிறேன். இந்த கனியை சாப்பிட்டால் எனக்கு தேவர் லோகத்திலே தேவர் சபையிலே இருக்கு. சரி. தேவர் பதவி கிடைக்கும். ஆனால் என் தவத்தையும் வரத்தையும் எடுத்து விட்டீர்கள். அதனால உன் தங்கை வயிற்றிலே 8வது குழந்தை பிறந்தால் உனக்கு கழிவு என்று ஆபத்தை கொடுத்தார். ஓ, 7 பெண் குழந்தை 8வது ஒரு 7 குழந்தை இல்ல 8வது குழந்தைனால் ஆபத்து என்று சொன்னார். அப்பொழுது என் மாமன் என்ன செய்தார்? என்ன செய்தார்? இவர்களை வாழவிட்டால் இவர்கள் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தை நம்மை வைத்து விடும் என்று சொல்லி தந்திரமாக என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உங்கள் நாட்டிற்கு போவதாக இருந்தால் இதோ நமது வனத்திலே இருக்கக்கூடிய வனபத்திரகாளியை வணங்கி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லி சரி. வனபத்திரகாளி கோயிலுக்கு அழைத்து சென்றார். அப்படி அழைத்து சென்று வனபத்திரகாளி கோயிலிலே அம்மா தங்கைவர்களா காளியை மண்டியிட்டு வணங்குங்கள் என்று சொல்லி மண்டியிட்டு வணங்கும் பொழுது அவன் கரத்திலே இருக்கக்கூடிய கத்தியால் வெட்ட ஓய்கிறார். ஓ, கையில இருக்க கரங்கள் கத்தி. ஆமா. அதை வெட்டுறதுக்கு ஓங்கினான். ஆமா. சரி. அப்பொழுது என்ன தந்தையார் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஐயா என் தேவிமார்களை வெட்டுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி கேட்கும் பொழுது இசை கொடுத்தார் அல்லவா? சாபத்தை சொல்லும் பொழுது ஐயா என் தேவிமார்கள் வயிற்றிலே எத்தனை குழந்தை பிறந்தாலும் சரி அது உன்னிடத்திலே கொடுத்து விடுகிறேன். அதை உன் விருப்பம் போல செய்து கொள்ளலாம் என்று சொல்ல அதன் பிரகாரமாக 7 குழந்தைகள் பிறந்தது. 7 பெண் குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தையும் எடுத்து சென்று அந்த கம்சனிடத்திலே தந்தையார் கொடுத்தார். ஒவ்வொரு குழந்தையாக ஆகாய மார்க்கமாக வீசி கத்தியில் ஒரே வெட்டு. ஓ, ஆகாய மார்க்கமாக வீசி ஒரே வெட்டு. ஆமா. சரி. 7 குழந்தைகளை வைத்தான். 8வது குழந்தையாக பிறக்கும் பொழுது நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? ஆனால் இங்கே ஆயப்பாடியிலே யசோதைக்கும் நந்தகோபருக்கும் இருந்த ஒரு பெண் குழந்தை. ஒரு பெண் குழந்தை. ஆமா. சரி. அந்த குழந்தை எடுத்து வந்து கம்சன் இடத்திலே கொடுக்க சரி. அதை வெட்டுவதற்காக ஓங்கினான். அது ஆகாய மார்க்கமா சென்று அடே கம்சா என்னை கொல்ல உன்னால் முடியாது, உன்னை கொல்வதற்கு ஆயப்பாடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான், அவனால் உனக்கு அழிவு நிச்சயம் என்று சொன்னார். சரி. அதற்காக நான் எடுத்தது இந்த கண்ணன் அவதாரம். சரிங்களா? சரி பகவானே,
அப்படி இருந்தாலும் நானும் நம்பியவருக்கு நாராயணனாகவும் நம்பாதவனுக்கு யமராஜனாகவும் நம்பியவர் யார்? என் அத்தை மக்கள் பாண்டவர் ஐவர்கள். அவர்கள் என் நம்பிய பாண்டவர்கள். நம்பாதவன் துரியோதனன், அவனையே அத்தமவன் தான். அவனை அழிக்க வேண்டும். அதற்காக 18 நாள் பாரத போர் துவக்கம் செய்திருக்கிறேன். 12 நாள் முடிந்தது. இன்று 13வது நாளாக. ஆனால் சண்டை துவக்கம். இன்னைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. முக்கியமான வேலை? ஆமா. சரி சரி. முக்கியமா ஒரு ஆள் இன்னைக்கு நான் பார்க்கணும். முக்கியமா ஒரு ஆளை பார்க்கணும். சரி சரி. அதனால என்னை பாண்டவர்கள் அழைத்திருக்கிறார்கள். புறப்பட்டு போகலாம். மருமகனாகப்பட்ட அர்ஜுனன் தங்களுடைய பொன்னான திருவடிகளை செந்தாமரை புஷ்பம் தன்னை பன்னிரால் கால் கல்வி பட்டு வீதாமரத்தினால் துடைத்து மல்லிகை முல்லை மருவு மறிக்கொழுந்து பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பூக்களை கொய்து வந்து உம்முடைய பாயத்தில் கொட்டிய அர்ஜுனன் அடிவணிகிறேன் மாமா. என்னுடைய பாதத்தை படித்தபடியால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி மாமா?
இந்த கடல் சூழ்ந்த நெடிய உலகத்திலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியா? உண்மை. எப்படி மாமா? வாருங்கள் கொண்ட பூ வடாமல் சரி பட்டி பெருகி பால்பான பொங்கி எந்த முகம் போனால் தங்க முகமாகவே வாழ வேண்டும் என்று இந்த பச்சையம்மனை பிரார்த்திக்கிறோம். ராமோஜியம்.